சீசன் ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு. இப்போ ஆளு மட்டும் தான் புதுசு, ஆட்டம் எல்லாம் பழசா மாறிடுச்சு. இன்னைக்கான ஷாப்பிங் டாஸ்க் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி சீசன்ல எப்படி ஷாப்பிங் டாஸ்க் வைப்பாங்களோ அதே டாஸ்க் தான் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. இதில் முக்கியமான மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லினுக்கு ரொம்ப தைரியம் தான் சொல்லணும். ஏன்னா சாச்சனாவே கேள்வி கேட்குறீங்களா, சாச்சனா ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் மறுத்து பேசிடுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா சாச்சனா ஒரு மேட்டர் சொல்கிறாங்க, அது ஏன் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ ஜாக்லின் என்ன ரிப்ளை கொடுத்துருக்கணும், ஆமாங்க சாரிங்க தப்புங்க அப்படின்ற மாதிரி தான் ரிப்ளை கொடுத்துருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு உனக்கு வந்து அதுக்குனால தான் படிக்கணும்னு சொல்கிறது அப்படின்ற மாதிரிலாம் மீன் பண்ணுறாங்க. இது எந்த விதத்தில் சொன்னாங்கன்னு ஆக்சுவலாக தெரியல. ஏதாவது வெளியில் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா, இல்லை அந்த டாஸ்க்கில் வந்ததில்ல அதை படிக்கணுன்றாங்களா எதுன்னு தெரியல. பட் இந்த வார்த்தையெல்லாம் எப்படி ஜாக்லின் விடுறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா வீக்கெண்ட் ஆனால் அவங்க அப்பா வருவார், வந்து வெளுப்பாரு அப்படின்றதெல்லாம் மறந்துட்டு ஜாக்லின் பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சாச்சனாக்கு அகேன்ஸ்டாக பேசணும்னாலும் எல்லாரும் கொஞ்சம் பயத்தோட தான் பேசணும். ஆனால் ஜாக்லின் அந்த பயமே இல்லாமல் ஆக்சுவலாக பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிறாங்கன்னு தோணுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் அந்த ஷாப்பிங் டாஸ்க் வந்து கணக்கெலாம் போடுறாரு. இந்த பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தவிர எவனுமே கணக்கு போட மாட்டான். இன்கேஸ் தலைவன் வந்து கணக்கு போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாரம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே காலி தான் நினைக்கிறேன். அதாவது இதே மாதிரி டாஸ்க் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களாம் கொஞ்சம் அடங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அளவு கால்குலேட்டர் இல்லாமல் கணக்கு போடுறதுக்கு வரல. முத்துக்குமரன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கணக்கு போட்டுட்டு இருக்கு. அப்படி எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் இல்லை அப்படின்ற ஒரு வாரம் பண்ணல அப்படின்னா மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயத்தில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம தோணுது. இந்த ஷாப்பிங் டாஸ்க் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சீசன் என்ன வச்சாங்களோ அதே டாஸ்க் தான் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு பொருளாக காமிக்கிறாங்க. இந்த பொருளை பார்த்து குறிப்பிட்ட டைமுக்குள்ள எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ளே வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஸுரி பட்ஜெட்னு இருக்குல்ல, ஸோ அதாவது லக்ஸுரியான பொருளுங்க மட்டும்தான் அதில் வந்து வரும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ நெசசரியாக என்னென்ன பொருள் தேவையோ அது நெசசரி பொருள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சேர்த்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஷாப்பிங் டாஸ்க்கை வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா கணக்கு பண்ணுறதும் பர்ஃபெக்டாக இருக்கணும், அதே சமயத்தில் பார்த்து சொல்கிறதும் பர்ஃபெக்டாக இருக்கணும். கொஞ்சம் டஃபான டாஸ்க் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கணக்கு பண்ணுறது ஓகே, ஏன்னா அவர் வந்து கணக்கு நல்லா வருது அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ண போயிட்டார். இந்த பக்கம் ஜாக்லினும் விஷாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க அந்த கிராசரிஸ் எல்லாம் கொஞ்சம் தெரியும் அப்படின்ற பட்சத்தில். இந்த பக்கத்தில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதே சமயத்தில் அந்த 400 ரூபாய்க்கு எது காஃபி பவுடர் எடுத்து அப்படின்ற மாதிரி ஜாக்லின் இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா கேட்குறாங்க. இவங்க கேட்குற கேள்வி கரெக்டாக தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். சில பேர் வந்து டீ இருக்குல்ல அப்புறம் எது காஃபி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இருந்தாலும் காஃபி இருந்தால் ஒரு வாரம் ஃபுல்லாக குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்கிறாங்க. இதில் எது சரி தப்பு அப்படின்ற ஷோ பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சாச்சனாக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்களே, இதுதான் பெரிய விஷயமா பேசப்படுது. ஏன்னா அந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படிமா நீ ஜாக்லின் வந்து சாச்சனாக்கு அகேன்ஸ்டாக எப்படிமா பேசுவேன், அந்த பொண்ணை இந்த மாதிரி அகேன்ஸ்டாக பேசுகிறே, வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கேட்க மாட்டாரு. இந்த கேள்வி தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன புரியல, எல்லாருக்குமே ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா ஒரு சில பேர் கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்றாங்க. ஆனால் எல்லாருக்குமே விஜய் சேதுபதி பயாஸ்டா இருக்கிறதா தோணுது அப்படின்னு தெரியல. உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒரு பாட்டு வர ஒருத்தன் பாடி வச்சிருந்தா, அது என்னன்னு சொல்ற பாருங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு பாட்டு வரும்ல இந்த மகாராஜாவில், அன்பான மகள் வந்தால் அம்பானி நான் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அன்பான மகள் வந்தால் சொம்பு தூக்கி நான் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி பாடுற மாதிரியும், அதுக்கு ஆடியன்ஸை பற்றி ஆமா தானேன்னு கேட்குற மாதிரியும், அவர் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆமா சார் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு லிரிக்ஸில் எழுதி வச்சிருக்கானுங்க. மொத்த கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் தான், சாச்சனா வெளியே போகணும் இல்லைனா மக்கள்லாம் சாகணும், சாச்சனா வெளியே போகணும் இல்லைனா மக்கள்லாம் சாகணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் சாச்சனாக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது. அவ்வளோ மக்களுக்கு அவ்வளோ வெறியாக இருக்குது சாச்சனா மேலே அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.